கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெத்திலி கருவாடை இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு தலையை கட் பண்ணிங்க எப்படி இருக்குதுங்கன்னா இந்த மாதிரி. இப்போ நான் நீட்டு போக்கில் வெட்டி வச்சுக்கிறேன். புளி தண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுங்க, மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுங்க, குழம்பு மசாலா தூள் 2 ஸ்பூன் போட்டுங்க, கல்லுப்பு போட்டுங்க, 2 தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கிறோம். நல்லா கரைச்சி விட்டுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதோட சேர்த்துக்கிறோம். வதக்கி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சம் போல வெந்தயம் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். பூண்டை இதோட சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறோம். 2 வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் வச்சுக்கிறேன். அப்படியே இந்த மசாலா சேர்த்து விட்டு ஒரு மூடியை போட்டுட்டு நல்லா குழம்பு கொதிச்சு வருது. வதக்கி வச்ச கத்திரிக்காவை க்ளீன் பண்ணி வச்சிங்க. நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. சின்ன பாத்திரத்துக்கு நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்ப மாற்றிக்கிட்டேன்.